இனி ஒரு தலைவரோ இல்லை அடுத்த சந்ததியில் ஒருவர் உருவாகுவாரோ என்று ஐயமாக உள்ளது. ஒரு பொன்னான காலமான இந்த காலத்தில் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு அவர் வழிவகுக்கின்றார். அத்தகைய வழியை நாம் பின்பற்றியும் நம்முடைய ஆதரவுகளையும் நாம் அவர் சொல்லும் விதத்தில் முன்னெடுத்து சென்றாலே வெற்றி உறுதி. அதை செய்வதில் ஒரு தயக்கம், அதை செய்வதில் ஒரு ஒற்றுமையின்மை என்பது எந்த வகையில் நம் இனத்தை முன்னேற்றி எடுத்துச் செல்லும் என்பது பெரிய ஐயமாக உள்ளது. நமக்கு முன்னே பல தலைவர்கள் பல தியாகங்களை செய்துள்ளனர், இன்றும் செய்து கொண்டிருக்கின்றனர். இவர் முழு நேரமாக தன் வாழ்க்கையில் இதற்காக எந்த மணித்துளைகளையும் நாம் எந்த நேரத்தில் அழைத்தாலும் எந்த பிரச்சனைகளை சொன்னாலும் அதற்கான தீர்வும் வழியையும் சொல்லத்தக்க தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திகழ்கின்றது. நமக்கெல்லாம் ஒரு கிடைத்த வரப்பிரசாதம். இத்தகைய ஒரு நல்ல மனிதரை, அவருடைய வழிகாட்டுதலை எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் மாறுபட்ட சிந்தனையும் மனதில் வேற்று கருத்துக்களையும் அழித்துக் கொள்ளாமல் யாதவர்கள் முன்னேற்றத்திற்காகத்தான் இவர் வேலை செய்கின்றார் என்பதை உள்வாங்கி நாம் ஒவ்வொருவரும் பயணித்தால் நம் சந்ததிகள் நிச்சயமாக ஆளுமையிலும் அதிகாரத்திலும் வீற்றிருப்பார்கள் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லை.